சொல்றத கேளு டோனி. அந்த டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் அவன் தான் இது எல்லாத்தையும் செஞ்சது. ஏர்போர்ட்ல நமக்கு தெரிஞ்சவங்கள திடீர்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரியா சொன்ன. விஷயத்துக்கு வருவோம். ராஸ் உங்களை பிடிக்க 36 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காரு. அதுவும் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி இன்னும் 5 சூப்பர் சோல்ஜர்ஸ் இருக்காங்க தெரியுமா? அவங்கள டாக்டர் கண்டுபிடிக்க விடக்கூடாது டோனி. ஓகே, நான் பொறுமை இழந்துட்டேன். அண்டர் ரூஸ் அசத்திட்டேன். புது டீம் மெம்பர்ஸ் எல்லாம் உன்னோட முட்டாள்தனத்தினால தான். கேப்டன், இந்த ஸ்பைடர்மேன் உங்க பெரிய ரசிகர். ஏய், இதே அப்புறம் பேசு. விஷயம் என்னன்னா லேண்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு புது சூட்ல. ஆனா பிரச்சனை இல்ல மிஸ்டர் ஸ்டார்க், போக போக எனக்கு பழகிடும். ஸ்டீவ், சொல்றது கேளு. இதோட விளைவு உனக்கு தெரியும்ல. அது தெரிஞ்சுமா எங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறேன். பாண்ட்ஸ் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒழுங்கா சரண் அடைஞ்சிருங்க. நாங்கன்றதுனால நீங்க தப்பிச்சீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராணுவம் உங்களை பார்த்த உடனே சொல்ற ஆர்டர்ஸோட வருவாங்க. கம் ஆன். கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க குவின்ஜெட் ஹேங்கர் 5 நார்த் ரன்வேல இருக்கு. கிழிஞ்சது போ. பார்க்கிங் ஏரியால 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தி வாண்டா. அவளை போய் நான் பிடிக்கிறேன். இது ஒண்ணு. ஷீல்ட விட்டுட்டு ஃபீல்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? டெர்மினல்ல வில்சனும் பான்ஸ் இருக்காங்க. நான் உங்களை பாத்துக்கிறேன். பான்ஸ் ஏன் இலக்கு? இங்க பாரு, நான் பொண்ணுங்களை மதிக்கிறவன் மிதிக்கிறவன்ல. மிஸ்டர் ஸ்டார்க், நான் என்ன பண்ணட்டும்? நான் சொன்ன இல்ல, பக்கத்துல நெருங்காம உங்களுக்கு வலது. எனக்கு புரிஞ்சுது. இது என்ன புதுசா இருக்கு? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கார மாதிரி வரவெல்லாம் சூப்பர் பவரோட வரான். உங்க கை மெட்டலா? நீ விஷனோட மனசை கஷ்டப்படுத்திருக்க. நீ என்ன ஒரு ரூம்ல அடைச்சு வச்ச. முதல் விஷயம், நீ அதிகமா கற்பனை பண்ற. ரெண்டாவது, உன்னை பாதுகாக்கத்தான் நான் அப்படி செஞ்சேன். ஹே கிளின்ட், என்னப்பா ஃபேமிலியோட வெக்கேஷன் எல்லாம் போயிருப்பேன் நினைச்சேன். கால்ஃப் போர் அடிச்சிருச்சா? 18 ஹோல்ஸ் விளையாடுன அத்தனையிலையும் அடிச்சேன். என் குறி தான் என்னைக்குமே மிஸ் ஆகும். காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உங்க ரெக்க கார்பன் ஃபைபரா? உடம்புக்குள்ள இருந்தா வருது. உங்க எடைக்கு எப்படி சுலபமா பறக்க முடியுதுன்னு இப்ப புரியுது. உண்மையிலேயே கலக்குறீங்கப்பா. நீ இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதில்லை நினைக்கிறேன். ஏன்னா சண்டையில யாரும் இப்படி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. மன்னிச்சிருங்க, புதுசுல தான். சந்தோஷம். ஏய் கேப்டன், இத போடுங்க. போடுங்க. இதே தண்ணி லாரி வரும்னு நினைச்சேன். சாரி. இங்க பாருங்க, உங்க கூட இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க எனக்கும் ஆசைதான். ஆனா நான் மிஸ்டர் ஸ்டார்க்கு என்னோட திறமையை நிரூபிச்சாகணும். என்ன மன்னிச்சிருங்க. இது முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. இதுதான் உன்னோட பிளானா? சுமூகமா போறதா என்னோட திட்டம். உங்ககிட்ட வேற ஏதாவது திட்டம் இருக்கா? கேப்டன் ராஜர்ஸ், நீங்க பண்றது உங்களை பொறுத்தவரை சரின்னு எனக்கு தெரியும். ஆனா உலக நன்மைக்காக நீங்க இப்ப சரணடையறதா நல்லது. என்ன பண்ண போறோம் கேப்? அடிதடிதான். இது இன்னைக்கு முடிய போறது. அவங்க அடங்குற மாதிரி தெரியல. நாமளும் தான். நான் உங்க அப்பாவை கொல்லல. அப்புறம் எதுக்கு பயந்து ஓடின?
லைன்மேனை கொஞ்சம் கவனி. நான் ரெடி. என்ன பத்தி கவலைப்படாத, நீ எய்ம் பண்ணி அடி. பிசிக்ஸோட எந்த கோட்பாடுக்கும் கட்டுப்பட இங்க மாட்டேங்குது. பாரு, விஷயம் என்னன்னு தெரியாம நீங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்க. இப்படி சொல்லுவீங்கன்னு ஸ்டார்க் சொன்னாரு. வாவ். உங்க கால குறி வைக்க சொல்லி அவர் தான் சொன்னாரு. ஃப்ரைடே சில ஆயுதங்கள் செயல்படுறது நின்னுடுச்சு. என்ன சொல்ற? இனிமே இதெல்லாம் கொண்டு போய் காயலாங்கடையில தான் போடணும். யார் அது பேசுறது? உன் மனசாட்சி. பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்றேன். அவன் எதையோ பிடித்தான் போல இருக்க. ஜெட்டுக்கு நீங்களே போயிடுங்க. 2 பேரையும் தான் சொல்றேன். பறக்கிறவங்களை முதல்ல சமாளிப்போம். விஷயம் நான் பாத்துக்கிறேன், நீ ஜெட்டுக்கு போ. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல நாம ஜெயிக்கணும்னா நம்மள சில பேர் தோத்தாங்க. நாம உடனே போகணும். அந்த டாக்டர் சைபீரியா போயிருப்பான். உங்க கவனம் கலையணும். நாம பெருசா ஏதாவது செய்யணும். ஆல்ரைட் சார், என்ன செய்ய போற? பெருசா செய்யறதுக்கு தானே நான் இருக்கேன். ஆனா என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. நான் சிக்னல் கொடுத்ததும் காட்டுத்தனமா ஓடுங்க. என் உடம்ப நான் 2 கிழிச்சிட்டாலும் என்ன காப்பாத்த திரும்பி வராதீங்க. அவனையும் 2 கிழிச்சுக்க போறானா? உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகுங்கறியா? இதெல்லாம் பல தடவை பண்ணிருக்கேன். அதாவது ஒரே ஒரு தடவை ஒரு லேப்ல. அப்ப நான் பிளாட் ஆயிட்டேன். என்னால முடியும் நான் தான் பெரியவன். என்னால முடியும். சிக்னல்னு சொன்னது இதுதானா? கலக்குற டிக் டாக். என் ரோடியை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. நான் பாத்துக்கிறேன். நம்ம டீம்ல யாராவது ஆச்சரியம் தர மாதிரி அற்புதமான திறமைகள் எதையாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா? கீழே இறங்கு. பண்ணாதீங்களா? நீங்க எப்ப ஸ்ட்ரைக்ஸ் பேக்ங்கற பழைய படத்தை பாத்துக்கீங்களா? ஹே டோனி, இந்த பையனுக்கு என்ன வயசாகுது? சின்ன வயசுதான், ஆனா வயசுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுல ஒரு சீன் வருமே. அவன் ஏதோ செய்ய போறான் போல. நாம மேல இருந்து தாக்குவோம். எஸ். எப்படி சூப்பர் இல்ல?